ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு உருவத்தை அல்ல, 2 உருவத்தை உன் கண்கள்ல காட்டியிருக்கேனா, உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். என் உருவங்களை தொட்ட உனது கைகளிலேயே உனக்கான வெற்றியையும் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்னை தொட்ட இந்த நொடியிலிருந்தே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் ராஜயோகம் உன் வாழ்வில் வந்து சேரும். மற்றவர்களை துன்புறுத்தி வாழலாம் நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களின் சந்தோஷமும் சுகமும் கொஞ்ச காலம்தான். ஆனா அவர்கள் கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு துன்பப்பட்டு வருத்தப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில இன்பம் என்பது நீண்ட காலம் நிலைக்கும்படி சுகத்தையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்த போகிறேன் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நல்லது நடக்கும்னு காத்திருந்து காத்திருந்து நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் தான். உனக்கான வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்பது மிகவும் புனிதமானது. ஏன்னா அது உண்மை அல்லவா? முற்றிலும் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய தேடல் என்னவோ, உன்னுடைய தேவை என்னவோ அத்தனையும் அறிந்த உன் சாயப்பா நிச்சயம் அதை உனக்கு செஞ்சு கொடுப்பேன். என்னதான் உன் விருப்பங்களை நிறைவேற்றினாலும், உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்தாலுமே கூட மனிதர்களுடைய வாழ்க்கையில தேடலும் தீர்வது கிடையாது, தேவையும் தீர்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு மறுபடியும் வேற விஷயத்திற்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கப் போகிறாய் தானே. ஆனால் உன் சாயப்பா நானும் சளைத்து போக மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் அத்தனையையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தாயாகவும் தந்தையாகவும் தானே நான் இருக்கிறேன். நீ எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எல்லா மனிதர்களும் பல கலவையாக, பல உணர்வுகளாக, பல ஆன்மாக்களாக, பல நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும் தெரியுமா? எல்லார்கிட்ட இருக்கிற நல்ல செயல்களையும் நல்ல குணங்களையும் எடுத்துக்கோ. ஆனா யார் வழியையும் யாருடைய பாதைகளையும் அப்படியே நீ பின்பற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லா மனிதர்களும் நல்லதும் கெட்டதும் நிறைஞ்சவர்களாக இருக்கும்போது அவர்களை அப்படியே நீ பின்பற்ற ஆரம்பிச்சினா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட குணமும் கெட்ட செயலும் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? எப்போது யாரை எவ்விடம் எப்படி பார்த்தாலும் சரி, அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் பின்பற்ற பழகு. முதல்ல நீ நேசிக்க வேண்டியது மனசில் இருக்கக்கூடிய அமைதியையும் நிம்மதியையும் தான். அமைதியும் நிம்மதியும் உனக்குள்ள இருந்தாலே எந்த காரியமா இருந்தாலும் அதை உன்னால் சுலபமாக வெற்றிகரமாக செய்து முடித்து விடலாம் என் செல்லமே. அதே போல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக, உனக்கு நேர்மறையான விஷயங்களை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் முகத்துக்கு எதிராக உன்னை புகழ்ந்து கொண்டிருப்பவரும் பாராட்டுபவரும் உனக்கு மோசம் செய்பவனாகவும் கெடுதல் செய்பவனாகவும் இருக்கலாம். அதனால யார் உன் முகத்துக்கு முன்னாடி பாராட்டினாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளேன் செல்லமே. நீ எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. அதனால் நீ பயப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான இன்பமும் ஆனந்தமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ வெறுங்காலோடு தரையில் நடக்கக்கூடிய பிள்ளைதானே. நீ தைரியமா நடந்து போ. உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருக்கேன். உச்சிக்கு போய் தன் வாழ்க்கையை தவறுதலாக வாழ்ந்து வெற்றி பெற துடிப்பவன் தான் பயத்தோடு வாழ வேண்டும். என் அன்பு பிள்ளையானே, யாருக்கும் கெடுதல் செய்யல, யாரையும் ஏமாத்தி காசு பணம் சம்பாதிக்கல. பிறகு ஏன் நீ கவலை கொள்கிறாய்? நீ தைரியமாயிரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளையும் உன் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் தேவையான சந்தோஷத்தையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட நீ இனிமேல் எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காத வகையில் பொறிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே உன்னுடைய ஆசை. அப்படியானால் எந்த மனிதர்களிடமும் எந்த உறவுகளிடமிருந்தும் நீ எதையுமே எதிர்பார்க்காம இருந்தாலே போதும். நீ யாரிடமாவது எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் அங்கு சண்டையும் பிரச்சனையும் வீண் விவாதங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எல்லாமே வந்து சேரும். எதையும் எதிர்பார்க்காம பொறுமையா உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டு வா. நீ விரும்பியதையெல்லாம் பெற்று நிச்சயமாக ராஜ வாழ்க்கை வாழப் போகிறாய்.